பாக் சாய் ஸ்டிர் ஃப்ரை. பேர் சொல்றதுக்கு உண்மையிலே எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு நறுக்குன பூண்டு, இஞ்சி இது 2யும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து அதையும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. எங்க வீட்ல சாப்பிட்டவங்கலாம் இதுக்கு 10க்கு 9 பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க. பாக் சாயோட அடிபாகத்த மட்டும் ஆட் பண்ணி, அத ஒரு 2 மினிட்ஸ் முதல்ல ஃப்ரை பண்ணிடுங்க ஆயில்லயே. அந்த லீஃப் பாகத்தையும் இது கூடவே சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சில நிமிஷங்கள்லேயே இது 3/4 பாகம் வெந்துடும். சோயா சாஸ் டார்க் 1 டீஸ்பூனும் லைட் 2 டீஸ்பூனும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இது கூடவே சுகரும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கணும். வெங்காயத்தாழோட க்ரீன் பாகத்தையும் இது கூடவே சேர்த்துருங்க. வேர்க்கடலையை வறுத்து ஒன்றும் பாதியுமாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை இல்லைன்னா எள்ளை வறுத்தும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைனீஸ் வெஜிடபிளை பார்க்கும்போதே எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது. எல்லா ஃபாரினர்ஸ்க்கும் மாடர்ன் ட்ரெஸ் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு தான் சாரீ நல்லாயிருக்கும். அதே தாங்க எல்லா இந்தியன்ஸ்க்கும் சாரீ நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு தான் மாடர்ன் ட்ரெஸ் நல்லாயிருக்கும். இதை ஏன் இப்போ நான் சொன்னேன்னா, இது ஒரு நல்ல வெஜிடபிளுங்க. இதில் கடுகு மிளகாத்தூள்லாம் போடாமல் இந்த ஸ்டைலில் சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.